ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ரிஷி முனிவர்கள் ஸ்கந்தனிடம் கூறினார்கள், ஸ்கந்தனே, எல்லா மாயைகளையும் அழித்து அளவற்ற ஆச்சரியத்தை அளிக்கும் ஜேஷ்ட மாதத்தின் மகத்துவத்தை குறித்த கதையினை தாங்கள் கூறினீர்கள். யோகிகளால் அறியக்கூடியவரும் நித்தியமானவரும் காணக்கூடியவருமான பரம பிரம்மம் ஏகாதசியின் பலனால் எதிரியை அழிக்க அங்கு வந்தார். அதை பரம பிரம்மத்தின் வார்த்தைகளால் கூட விவரிக்க இயலாது என்றனர். இதனை கூறிய பின்னர் ரிஷி முனிவர்கள் அந்த புலிந்த மன்னன் துக்கமடைந்த பின்னர் என்ன செய்தான் என்பதை கேட்க துவங்கினர். அதற்கு ஸ்கந்தன் கூறினார், ரிஷிகளே, துயரத்தால் வாடிய அந்த மன்னன் தன்னிடத்தில் எஞ்சி இருந்த சில வீரர்களுடன் தன் நகரமான சிகருக்கு வந்து தன் ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். மேலும் தன் விழிகளால் கண்ட எதிரி நகர மக்களின் வார்த்தைகளை மனதளவில் தியானித்து கொண்டே ஏகாதசி திதியின் பலனை நினைவு கூறத் தொடங்கினான். இவ்வாறு கவலையில் மூழ்கியிருந்த மன்னனுக்கு அதிக காலம் கடந்தது. அதீத கவலையின் காரணமாக அவன் உடலில் எலும்புகளும் தோலும் மட்டுமே எஞ்சியிருந்தன என்றார். பிறகு புலிந்த மன்னன் தன் மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் வனத்திற்கு சென்று அங்கே வானப்பிரஸ்தாசிரமத்தை அமைத்தான். அங்கே வனத்தில் புலிந்த மன்னனிடம் ஏகாதசியை குறித்து வினாக்கள் எழுப்பப்பட்டன. 12 தினங்களுக்கு பின்னர் அனைவரிடமும் அதே வினாவினை எழுப்பினான். தபோதனனே, 3 உலகங்களிலும் அரிதானதும் புனிதமானதும் கடவுளுக்கு மிகவும் பிரியமானதும் ஏகாதசியை கொண்டாடும் முறை என்ன? அது ஒரு அதிசயம். அந்த ஏகாதசி விரதத்தின் மாபெரும் அற்புத செயலை நான் கண்டேன். அது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. முந்தைய பிறவியின் நற்செயல்களின் விளைவாக தத்தாத்ரேய முனிவர் வரேண்ய ரிஷியின் புனித ஆசிரமத்திற்கு வந்தார். அந்த தத்தாத்ரேயரின் தரிசனத்தை பெறும் ஆசையுடன் அனைத்து ரிஷி முனிவர்களும் அங்கு வந்தனர். சிலர் அவருக்காக பூஜை, சுதி மற்றும் பல்வேறு வகையான வழிபாடுகளை செய்தனர். தத்தாத்ரேயர் முனிவரின் வருகையை செவிமடுத்த புலிந்த மன்னனும் அங்கு சென்று பயந்தவனைப் போல ரிஷி முனிவருக்கு அருகில் அமர்ந்தான். தலைமை ரிஷிகள் சென்ற பின்னர் புலிந்த மன்னன் தத்தாத்ரேய முனிவரிடம் சென்று அவரை வணங்கிய பின்னர் மற்ற விந்தியாச்சல மலைகளைப் போல பூமியில் விழுந்தான். தத்தாத்ரேயர் அந்த மன்னனிடம், இறைவா, எழுந்திரு, எழுந்திரு, நீ யார்? ஏன் இங்கு வந்தாய்? உனது துயரத்திற்கான காரணம் என்னவென்று கூறுவாய் என்றார். தத்தாத்ரேய முனிவரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் புலிந்த மன்னன் மிகவும் வருத்தமடைந்து எழுந்திருக்கவில்லை. அப்போது தத்தாத்ரேய முனிவர் அந்த மன்னரை தன் கரங்களால் தூக்கினார். புலிந்த மன்னன் எழுந்து நின்று தத்தாத்ரேய முனிவரின் அழகான முகத்தை அறிந்து, இறைவா, நான் உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற புலிந்த மன்னன். தந்தையே, குறுகிய காலத்தில் முழு பூமியையும் வென்ற பின்னர் கர்வத்தின் காரணமாக நான் என் படையுடன் பிரஜன்வரஹி மன்னனின் நகரத்திற்கு சென்று அந்த விஷ்ணு பக்த மன்னனின் நகரத்தை வதைத்தேன். ஆனால் ஒரு கிராமவாசி என்னிடம் வந்து, இன்று ஹரி பகவானின் புனித நாள், தயை கூர்ந்து இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு அந்த மன்னனுக்கு கியாம் செய்யுங்கள் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். ஏனென்றால் கிராமவாசிகள் அனைவரின் பேச்சையும் செவிமடுத்த பின்னர் கர்வத்தின் காரணமாக நான் கோபத்தில் அவனது வார்த்தைகளை அவமதித்தேன். அவனது வார்த்தைகள் என் அறிவையும் ஞானத்தையும் கர்வத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்று கூறினான். இதன் பின்னர் சூரியன் அஸ்தமித்த போது எண்ணற்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் பல்வேறு வடிவங்களில் அங்கு வந்தனர். நாங்கள் எங்கள் உயிர்களை மட்டுமே விட்டு சென்றபோது நாங்கள் தப்பி ஓடி எங்கள் நகரத்திற்கு வந்தோம். அன்றிலிருந்து நான் ராஜ்யம், மகன், செல்வம் ஆகியவற்றை துறந்து தாமசி விருத்தியில் சரணடைந்தேன். இப்போது உமது தாமரை திருவடிகளை கண்ட பின்னர் நான் திருப்தி அடைந்துள்ளேன். நான் பாக்கியசாலி. இன்று தேவர்களாலும் வணங்கப்படும் உமது தாமரை திருவடிகளை கண்டேன். இறைவா, ஏகாதசி விரதம் எவ்வாறு அனுசரிக்கப்படுகிறது, அது எந்த முறையில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதனை சுருக்கமாக கூறுங்கள். ஏனெனில் நான் உம்மிடம் சரணடைகிறேன். இல்லையெனில் சல்லியனை போல என் உயிரை மாய்த்து கொள்வேன்.
புலிந்த மன்னனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் எல்லா கதைகளையும் அறிந்திருந்த தத்தாத்திரேய முனிவர் உடனடியாக புலிந்த மன்னனை தன் இரு கரங்களாலும் அணைத்து கொண்டு கருணையுள்ள இதயத்துடன் மதுசூதன பெருமாளின் ஏகாதசி விரதத்தின் விதிகளை அவருக்கு கூறத் தொடங்கினார். ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.